தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆம் சோத்திரம். இந்த நாளிலும் கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறவங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அன்போடு வாழ்த்துகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடி துதித்து ஆமென் சோதன ஆராதனைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. ஆமென். இந்த கன்வென்ஷனின் நாளிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த ஆரம்ப வேளையிலே நம்மை ஆளுகை செய்யும்படியாய் ஆமென். எல்லாரும் உள்ளத்திலிருந்து பாடி அப்பாவை துதிக்கலாமா? போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை நீங்க சொல்லுவீங்களா? போவாஸ். ஆண்டவர் பிரசன்னத்தின் போர்வை இந்த மைதானத்தை மூடும்படியாக அப்பா கிட்ட கேளுங்க. ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா, உந்தன் அடிமை நாணையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. அடிமை என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. ஜீசஸ் போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை. ஏசப்பா பிரசன்னம் வேணும்னு சொல்றவங்க என் கூட சேர்ந்து கேளுங்க பார்க்கலாம். அப்பா உங்க போர்வைங்கிற பிரசன்னம் என்னை மூடட்டும்பா. நிறைவான பரிசு நீர்தானையா, நிழல் தானே தங்கும் சொர்க்கமையா. நிறைவான பரிசு நீர்தானையா, உம் நிழல் தானே நான் தங்கும் சொர்க்கமையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா, ரீமா சந்தரஹதுனமா உடரஹதனியாந்தனமோ. வேதனையோ வேறு சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காதையா. வேதனையோ வேறு சோதனையோ எதுவுமே என்னை பிரிக்காதையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா. இந்த ஆரம்ப வேளையில் எங்கள் இருதயமும் எங்கள் உள்ளமும் அவன் நம்முடைய ஆவியால் நிரப்பப்படட்டும். கேளுங்க. இந்த ஆரம்ப வேளையில அப்பா இயேசுவே உங்க சமூகம் எங்கள் மத்தியிலே அளவில்லாமல் இருப்பதாக, உங்க கிருபாசன தண்டைக்குள்ளாக எங்களை அழைத்து கொண்டு போங்கப்பா. நீச்சல் ஆழத்துக்குள்ளாக ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன், வேறொரு வயல் நான் போவதில்லை. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன், வேறொரு வயல் நான் போவதில்லை. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா.
எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஏசையா உம் அன்பினால் என்னை இந்த வார்த்தையை சொல்லுங்க. கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன், சொல்வதை செய்து முடித்திடுவேன். கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன், சொல்வதை செய்து முடித்திடுவேன். போவார் ஓர்வையாள் என்னை ஏசையா 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 உம் அன்பினால் என்னை ஒரு விசை கூட போவாஸ் 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 போர்வையாள் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை இந்த வார்த்தை சொல்லுங்க. ஓய்வின்றி ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன், வேறொரு வயல் நான் போவதில்லை. ஓய்வின்றி கனிகள் பொறுக்கிடுவேன், வேறொரு வயல் நான் போவதில்லை. போவாஸ் போவாஸ் போர்வையாள் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. ஆமென். அல்லேலூயா. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன், வேறொரு வயல் போவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அவன் யோவான் ஸ்நாபகனை குறித்து லூக்கா 1வது அதிகாரம் 80வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கும். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களில் இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோவானுக்கு மேல அபிஷேகம் இருக்குது, யோவானுக்கு மேல ஆவியானவருடைய பலன் இருக்குது, யோவானுக்கு மேல ஆமென் சோத்திரம் வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய தரிசனம் இருக்குது. ஆனாலும் வேத வசனம் சொல்லுது, அந்த பிள்ளை இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களில் இருந்தாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் ஆண்டவர் கதிர்களை பொறுக்க விட்டாலும் நம்பிக்கையோட அப்பா மேல ஆமென் விசுவாசத்தை வச்சு பொறுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் என்னடா இவ்வளவு நாள் ஆராதிக்கிறேன், என்ன ஆண்டவர் ஆமென் கதிர்களை பொறுக்க விடுறாரு. யோவான் ஸ்நாபகன் நினைச்சிருக்கலாம், என் மேல அபிஷேகம் இருக்குது, என் மேல திட்டம் இருக்கு, என் மேல ஆவியின் பலன் இருக்குது, என்ன இந்த வனாந்தரத்துல போட்டிருக்காரு. யோவான் அப்படி நினைக்கல. இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கதிர்களை பொறுக்கி கொண்டு வந்த ரூத்துக்கு ஒரு நாள் வைக்கப்பட்டு இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அரிக்கட்டுகளுக்கு மத்தியில அமரக்கூடிய நாள் வைக்கப்பட்டிருந்தது. எத்தனை பேர் இந்த இடத்துல விசுவாசிக்கிறேன்? இன்னைக்கு ஒருவேளை நான் கீழே இருக்கிற கதிரை பொறுக்கலாம், ஆனா என் அப்பா ஒரு நாள் ஆமென் அரிக்கட்டுல என்ன உட்கார வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அது வரைக்கும் வேறு ஒரு வயலை தேடி போக மாட்டேன், வேறு ஒரு சபையை தேடி போக மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன், வேறொரு வயல் நான் போவதில்லை. சொல்லுங்க. ஓய்வின்றி கனி அப்பா கதிர் பொறுக்க விட்டாலும் நான் பொறுக்குவேன், வனாந்திரத்துல விட்டாலும் நான் வாழுவேன். சொல்லுங்க. ஓய்வின்றி ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன், அல்லேலூயா சொல்லுவோம். ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன், வேறொரு வாயல் நான் போவதில்லை. அப்பா பாதத்துல போவாஸ் போவாஸ். கதிரை பொறுக்க விட்டாலும் நான் அப்பா பாதத்துல ரூத்த போல படுத்திருப்பேன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஏசையா
அன்பினால் என்னை நீங்க சொல்லுங்க, சபை மட்டும் போவாஸ் 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 போர்வையால் என்னை மூடுமையா ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். Praise the Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஹalleluya. நாம் சேர்ந்து ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய பாடல் தாளில் 11வது பாடலை நாம் சேர்ந்து பாடி மகிமைப்படுத்த போகிறோம். 11வது பாடல், கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம் என்கின்ற பாடலை சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து ஆவியானவரே கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். கேட்டதை தந்திட்டீர், ஆசீர்வதித்திட்டீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். கேட்டதை தந்திட்டீர், ஆசீர்வதித்திட்டீர், கேட்க மறந்ததையும் கரம் தட்டி. கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும். நல்ல ஒரு ஆர்ப்பரிப்போடு தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடும். சொல்லுங்க, கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். நல்ல கரம் தட்டி, பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் எனக்கு தோள் கொடுத்தீர். இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவார். எத்தனை பேர் ஆர்ப்பரிப்போடு இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் கடைசி நாள் ராத்திரி வேளை, கடைசி ராத்திரி வேளை தேவ சமூகத்தில் ஒரு ஆர்ப்பரிப்போடு, ஓ ஜீசஸ், பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். இதுவரை காத்தவர் இனிமேல் காத்திடுவார் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர். இதுவரை காத்தவர் இனிமேல் காத்திடுவார் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர். ஓ கர்த்தரை உயர்த்திடும் காலம், இது நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் நல்ல ஆர்ப்பரிப்போடு, நல்ல மகிழ்ச்சியோடு, தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம்.
நல்ல ஆர்ப்பரிப்போடு மகிழ்ச்சியா பாடுங்களேன். எல்லாரும் சந்தோஷத்தோடு எல்லாம் கரங்களை தட்டி, நம்முடைய தேவன் பெரியவர், நமக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறவர். எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு இயேசுவே. தோல்வி இல்லை எனக்கு, தோய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. தோல்வி இல்லை எனக்கு, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. அழைத்தவர் ஆண்டவர் என்னோடு இருக்க, ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க, ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. ஓ, கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம். சொல்லுங்க வாய் திறந்து, இது கர்த்தரை உயர்த்துகிற காலம். தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற நேரம். கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். கேட்டது தந்துட்டீர், ஆசீர்வதித்துட்டீர். கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். கேட்டதை தந்துட்டீர், ஆசீர்வதித்துட்டீர். கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடு. ஓ, கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். ஹalleluya. நல்ல கரங்களை உயர்த்தி ஹalleluya. பாஸ்டர் தான் காலையில சொல்லிட்டு போனாங்க, எல்லாமே உங்களிடத்திலிருந்து கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஏன் பாஸ்டர் சொன்னாங்கன்னா, வெளி மாவட்டத்தில் 5 பேர் இருந்தாலும் ஆமென்னு சொல்லுவாங்க. ஹalleluya. ஏன்னா அறியாதவர்கள் இயேசுவை அறியும் போது அவர்களுக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியம் வித்தியாசமானது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. நன்மை பெற்ற பலர் இருந்தாங்க, ஆனா நன்றி சொல்ல எத்தனை பேர் தான் வந்தாங்க? சொல்லுங்க சொல்லுங்க, எத்தனை பேர் வந்தாங்க? ஒரே ஒருத்தர். வாவ், ஒரே ஒரு. நன்மை பெற்ற பலர் இருந்தாங்க, ஆனா வந்து நன்றி சொல்ல வந்தவன், தேங்க்ஸ் பான்னு சொல்ல வந்தவன் ஒரே ஒருத்தன் தான். ஹalleluya. எப்படி நம்ம எப்படி இருக்கணும்? ஹalleluya. இப்போ பார்த்து நம்ம தம்பிமாருக்கு ஒரு நல்ல டான்ஸ் போட்டு விட்டா நான் நடனம் ஆடி துள்ளி கழிப்பாங்க. நான் சொல்றேன், நமக்கு இருக்கிற பாரத்தை எல்லாம் மறந்து கர்த்தரை எப்போ உயர்த்த ஆரம்பிக்குவோமோ அப்போ விடுதலை தானா நம்ம வாழ்க்கையில நடைபெறும். எத்தனை பேர்? ஹalleluya. ஹalleluya. ஐசியூல இருக்கிற மூதாட்டி தன் சரீரம் செத்து கொண்டிருக்கிறத பார்க்கல, ஐசியூக்குள்ள இருந்து வேதத்தை திறந்து வாசிக்குது. ஜீவன் போனாலும் பரவாயில்ல, இந்த வார்த்தை மட்டும் எனக்குள்ள இருந்தா போதும்னு. ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. எனக்கு ஆண்டவர் நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியா வச்சிருக்கிறாரு, எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்த முடியாம எத்தனையோ சபைகள் ஏங்கி கொண்டிருக்கிறது. எங்க சபைக்கெல்லாம் ஒரு கூட்டம் நடக்காதா? எங்க சபையில இப்படிப்பட்ட ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில், ஆனா கர்த்தர் நமக்கு எப்படி தந்திருக்கிறாரு, நம்ம மகிழ்ச்சியை ஆர்ப்பரித்து கொண்டாட போகிறோம். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பார்க்கலாம். ஓ, இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? கேட்டதையும் தந்தார், கேட்க மறந்ததையும் தந்தார். அதுதான் தேவன். ஹalleluya. ஹalleluya. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும்
கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடி. சொல்லுங்க, ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். கேட்டதை தந்திட்டீர், ஆசீர்வதித்திட்டீர். கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். கேட்டதை தந்துட்டீர், ஆசீர்வதித்துட்டீர். நல்ல தம்பிமா, சின்ன பிள்ளைங்க கரங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது. ஆமென், ஆமென். நல்ல கர்த்தரை, எஸ் எஸ், ஆமென் அப்பா. ஓ, கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது. நல்ல நன்றியால தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர், தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர். இதுவரை காத்தவர் இனிமேல் காத்திடுவார் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர். இதுவரை காத்தவர் என்ற நிச்சயம் எனக்கு தந்தீர். கர்த்தரை உயர்த்திடும் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை. கடைசியாக, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, எனக்கு தோய்வும் இல்லை. எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. தோல்வி இல்லை எனக்கு, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் நான் நசிக்கப்படுவதில்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் நான் நசிக்கப்படுவதில்லை. கர்த்தரை உயர்த்திடும் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தை எல்லா பிள்ளைகளும் உற்சாகத்தோடு கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது. இயேசுவே கிருபை. ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். கேட்டதை தந்துட்டீர், ஆசீர்வதித்துட்டீர். கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். கேட்டதை தந்துட்டீர், ஆசீர்வதித்துட்டீர். கேட்க கடைசியாக சொல்லுங்க, கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது. தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் இயேசுவே. ஆவியானவரே, நல்ல கரம் தட்டி கர்த்தரை உயர்த்திடும் காலம். எல்லா பிள்ளைகளும் கரங்களை தட்டி கண்களை மூடி சில நிமிடங்கள் மாத்திரம் அபிஷேகத்தில் நிரம்பி, அபிஷேகத்தில் நிரம்பி, நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது. நன்றியா. நல்ல கண்களை மூடி வாய்களை திறந்து, ஆண்டவரே உம்மை உயர்த்துவதற்காக என் வாழ்நாட்களை கூட்டி தந்தீரே. எல்லா பிள்ளைகளும் ஆவியில் நிரம்பி இயேசுவே கர்த்தரை உயர்த்திடும் காலம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம்.
நல்ல கரங்களை தட்டி அபிஷேகத்துல நிரம்பி ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா எல்லா பிள்ளைகளும் வாய்களை திறந்து நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரங்களை செலுத்தலாமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஷபரபலபதன பலபௌதன கதரப. ஓ உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். சேர்ந்து சொல்லுங்க. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். யா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க. யாவே ஹாலே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாவே ஹாலே ஹாலே. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா இருதயத்தின் ஆழத்தில் உங்க நாமம் உயரணும் அப்பா, இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடு. இருதயத்தின் ஆழத்தில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. உங்க நாமம் உங்க நாமம் மட்டும் உயர்ந்தா போதும் ஆண்டவரே. வேற எதுவும் வேண்டாம்ப்பா, வேற எதுவும் வேணாம்ப்பா. ஓ ரபாலதர ஷகதரா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே
உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்னும் மேன்மையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் ஓ ஆமாப்பா. பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை சொல்லுங்க. சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே. ஓ இந்த கஞ்சிக்குழி பட்டணம் முழுவதும் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஓ எங்கள் தேசம் முழுவதும் இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க. அப்பாவை பார்த்து உங்க நாமம் மட்டும் எனக்கு உயர்ந்தா போதாப்பா. உங்க நாமம் மட்டும் உயர்ந்தா போதும்னு சொல்லுகிற ஒருவரால் துதிக்காமல் இருக்க முடியாது, மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியாது. உங்க நாமம். ஓ எத்தனை பேர் சபை சத்தம் உயர்த்தி எக்கால சத்தத்தோடு உங்க நாமம் உயரணும். இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம். ஓ ஹல்லேலூயா. அப்பாவை உயர்த்துங்க. பார்க்கலாம் வாய்களை திறந்து. ஓ இந்த மைதானத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ பிரசன்னம் ஆளுகை செய்கிறது. ஓ அந்த பிரசன்னத்துக்கு தடையா இருக்கிற தடைகள் இப்பொழுதே விலகிக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுதே விலகிக் கொண்டே இருக்கிறது. இயேசுவே. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. ஓ ராபா லாபாதா ரஷகதரா யாவே ஆல். ஏ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லே. ஓ தேவ மகிமை, தேவ பிரசன்னம். ஓ யாவே ஹாலே. ஓ ரபாலா பாலா ரபாலா ரிமானதரா ஷகதரா திகதரா. ஓ இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. சொல்லுங்க. இயேசு நாமம் இயேசு நாமம். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது ஓ சத்துருக்கள் நடுங்குவார்கள். ஓ சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது இயேசு
நாமம். ஓ ரபபா கதரா நிகபலபதரா பஷபலபதரா. சொல்லுங்க, இயேசுவின் நாமம் மேலானது. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். ஓ தேவ பிரசன்னம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. அவர் நாமமே மது. எல்லாரும் சொல்லுங்க, ஓ அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசுவே இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு முடிந்த பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிற இடத்துல சில நிமிடங்கள் எளிமை நின்று பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். எல்லாரும் கண்களை மூடி, சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை சொல்லுங்க, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். எங்கே உயர்த்தப்படுகிறதோ, எங்கே உயர்த்தப்படுகிறதோ, எங்கே பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்தில் நான் வந்து, ஓ என் ஜனத்தின் நடுவில் வந்து என் ஜனத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே. இயேசு நாமம். ஓ ரபபா கதரா ஷகதரா திபகதரா ஷபலகதரா. நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி, ஓ இந்த பலிபீடத்திலிருந்து ஒரு சத்தம் புறப்படட்டும். இயேசு நாமம், இயேசு நாமம் மேலான நாமம். உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க, உங்க நாமம் உயரணும். உங்க நாமம், உங்க நாமம் மட்டும் உயர்ந்தா போதும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாமம் மட்டும் உயர்ந்தா போதும். தாவீது சொல்லுகிறா, ஓ தாவீது சொல்லுகிறா, நான் ஓ வனாந்திரத்தில் இருந்தாலும் அவருடைய நாமம் மட்டும் உயர்த்தப்பட்டால் போதும். ஓ நான் கோலியாத்துக்கு முன்பாக நின்றாலும் அவரின் நாம மாத்திரம் உயர்த்தப்பட்டால் போதும். ஓ எந்த பாலைவனத்தில் எந்த பெலிஸ்தியன் வந்தாலும் என் ஆண்டவருடைய நாம மட்டும் உயர்த்தப்பட்டால் போதும். ஓ சபையே கரம் தட்டி ஆர்ப்பரித்து, உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன். ஒரு தேவ மகிமை இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. ஒரு தேவ மகிமை, ஓ எத்தனை பேர் அனுபவிக்க முடிகிறது. இயேசுவின் நாமம் உயர்ந்தால் போதும் என்று சொல்கிற ஒரே நாமம். ஓ ரபாலபாதா ரபஷபலபாதா. ஓ உங்க நாமம். ஓ ரபாலபாதா ரபால ஷபலபாதா. நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து விடுதலையோடு 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 நல்ல விடுதலையோடு ஆர்ப்பரித்து சில நிமிடங்கள் ஆண்டவரை உயர்த்தலாம். ஓ உங்களால் எந்த அளவிற்கு தேவநாமத்தை உயர்த்த முடியுமோ அந்த அளவிற்கு தேவநாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கலாம். எல்லா பிள்ளைகளும் ஆவிகளை நிரம்பி ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே
இயேசுவின் நாமம் மட்டும் உயர்த்தப்பட்டால் போதும் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல வாய்களை திறந்து அப்பாவுடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிக்கலாம். ஹalleluya ஹalleluya ரபலதர ஷபரபலதர பலபதர ரிகபலபதர பலப ஷபரபலபதன ரபலபதன ரிகதன பலபௌதி பரபலப ஷபலபதுனி பரபலபதன ரிகதன ரபலபதர பலப ஷபரபலபதன ரிகதன ரபலபதர ரபலப ஷபரபலபதன ரபலபதன ரிகதர பலபதர ஷபரபலபதன. இந்த கடைசி இரவு நாள் கூட்டத்தில் இந்த இடத்திலிருந்து எந்த அளவிற்கு ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு ஓசை உள்ள கைத்தாளத்தோடு வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உங்க நாம மாத்திரம் உயர்ந்தா போதும், உங்க நாம மாத்திரம் உயர்த்தப்பட்டால் போதும், உங்க நாம மாத்திரம் உயர்த்தப்பட்டால் போதும். ஓ ரபகதர ஷபலபதனா ரிபலபதர பலப ஷபரபலபதனா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ ரபலபதர பலபர பலபர பலபரதர ரிகதர பலப ஷபரபலபதர பலபதர பலபர பலபரதர. இயேசுவே ஓ உடார பலதர பலபர பலபரதர ஷபரபலபர பலபரதர ஷபரபலபர. ஓ ஹalleluya ஹalleluya ரபலதர பஷபரபலபதர பலபதுரி பரபலபௌதனா ரிகதன பலபர பலபர பலப ஷபரபலபதர பலபரதர. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே இவ்வளவுதான் சத்தமா சபையே, இவ்வளவுதான் சத்தமா சபையே. தேவனை துதிக்கிற துதியின் சத்தம் எழும்பட்டும். ஹalleluya. ஒருவரையும் பார்த்து கொண்டிருக்க வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம். அப்பாவை மாத்திரம் துதிக்க ஆரம்பிங்க. ஹalleluya ஹalleluya. எங்கே அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ அந்த இடத்தில் நான் வந்து இறங்கி என் ஜனத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் ஓ தம்மிடத்தில் வருகிற எந்த மனிதனையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அவர் அல்ல. ஹalleluya. ரபலபதர பலப ஷபரபலபர பலபதுரி பரபலபௌதனா ரகதர பலதுரி பலபர பலப ஷபரபலபௌதனா. ஹalleluya 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 ஹalleluya. எத்தனை பேர் உண்மையா ஹalleluya. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலை, சித்தமன் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியும். சொல்லுங்க. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலை, சித்தமன் மீது வைத்திட்ட பின்பு இன்னும் வாழ தெரியலை. எத்தனை பேர் உண்மையா அப்பாவை பார்த்து சொல்ல முடியும்? பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலை, சித்தமன் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலை. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலை, சித்தமன் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரிய இன்னும் வாழ தெரியலை. மண்ணான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா, மண்ணான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா, உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா, உன் பிள்ளையாய் நான் வாழ. ஓ பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலை, சித்தமன் மீது
ஓ பாவியன் மீது ஒன்று புரியல, சித்தமன் மீது வாழ தெரியல, இன்னும் வாழ தெரியல. தேவ பிள்ளைகளே, இந்த ஆராதனை வேளையில ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் நினைப்பட்ட விரும்புகிறேன். ஓ வாசற்படியில் அமர்ந்திருக்கிற, நித்தம் நித்தம் வாசற்படியில் அமர்ந்திருக்கிற ஒரு மனுஷன் மொர்தெகாய் என்கின்ற மனிதன். மொர்தெகாயை அழிப்பதற்காக ஒரு ஆமான் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகிறார். எப்படியாச்சும் இந்த வாசற்படியில் அமர்ந்திருக்கிற மொர்தெகாய் எப்படியாச்சும் அழிச்சிடணும். ஏன்னா இந்த மொர்தெகாய் என்ன நமஸ்கரிக்கல, என்ன வணங்கல, எப்படியாச்சும் அழிச்சிடணும் தான் அவனுடைய ஒரே பெரிய திட்டம். ஆமானுடைய ஒரே திட்டம் எப்படியாச்சும் அழிச்சிடணும். அந்த மொர்தெகாயை மட்டும் அழிக்கிறது இல்ல, அவனுடைய மொத்த இனத்தையுமே அழித்திடணும். ஓ இன்றைக்கும் உங்க வாழ்க்கை இதே போல ஒரு அனுபவத்தில் நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு மனிதன் உங்களை அழிப்பதற்காகவே தீவிரித்து கொண்டிருக்கிறானா? ஓ அன்றைக்கு வாசற்படியில் அமர்ந்திருந்த அந்த மொர்தெகாயை அழித்து போடுவதற்காக, அவனுடைய வாழ்க்கையை அழித்து போடுவதற்காக, அவனை நிர்மூலமாக்குவதற்காக ஒரு ஆமான் மிகப்பெரிய ஒரு தந்திரத்தை பண்ணினான். எப்படியாவது மொர்தெகாயை அழிச்சிடணும். மிகப்பெரிய ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணாரு, பிளான் பண்ணி ரெடி பண்ணாரு. ஓ ஒரு நாள் வரும், இந்த தூக்கு மரத்தில் இந்த மனுஷனை தூக்கி போட்டுறணும், எப்படியாச்சும் தூக்கி போட்டுறணும். ஓ ராகாதாரா பாஷாகாதாரா. ஓ மொர்தெகாயும் நினைக்கிறாரு, இன்னும் சீக்கிரத்தில் நான் அழிந்து போவேன், ஓ என்னுடைய இனம் அழிந்து போகும். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? ஓ எந்த மனிதன் அழிக்க நினைத்தானோ அந்த மனிதனை கொண்டே ஆண்டவர் ஒரு உயர்வை கட்டளையிட்டார். எந்த மனிதன் அழிக்க நினைத்தாரோ அந்த மனிதன் மூலமாகவே கர்த்தர் ஒரு உயர்வை கட்டளையிட்டார். ஓ என் வாழ்க்கையில நான் நம்பி இருந்த சில மனிதர்கள் எனக்கு எதிராக எழும்பி நிற்கிறாங்க, நான் என்ன செய்வேன் என்று தவித்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை கர்த்தர் சொல்லுகிறா, அந்த மனிதனின் நிமித்தம் கர்த்தர் உன்னை உன் பட்டணத்தில் உயர்த்துவா, உன் தலையை உயர்த்துவா. ஓ ராபா ஹத்து ராபா ஷபாலாதாரா. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஓ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஓ ஒரு உயர்வை. ஓ நாள் போயிட்டு இருக்கு, டைம் போயிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது தெரியல. ஓ மொர்தெகாய் சொல்கிறா, எஸ்தர் ராஜாத்தியே, இந்த நாட்களில் நீ மௌனமாக இருந்தால் ஆண்டவர் இன்னொரு இடத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா. ஓ ஷபரபலபதரபலபதரா ஹிகதனப ஷபலபௌதனி அந்தரபலபௌதனா. ஓ ஓ ரபகதர ஷபலதரா ரிமகதர பஷபலதர பலதரா. ஓ ஓ ஷபலா. வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஓ உன் தலையை உன்னுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி ஓ உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன். ஓ
ஓ ரபா பாபா கதரா ஷபலதரா. ஓ ஹalleluya ஷபரபலதரா பலதரா. ஓ மொர்தெகாய்க்குள்ள ஒரே படபடப்பு, பயம். வாழ்க்கை முடிஞ்சிருமோ? இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் உங்க வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, மொர்தெகாய் முடிஞ்சிரும் தான்ப்பா நினைச்சான். என்ன நடந்துச்சு தெரியுமா? பரலோகத்தின் தகப்பன் அந்த ராஜாவுக்கு நித்திரை வரவிடாமல் தடுத்து போட்டா. ராத்திரி முழுவதும் நித்திரை வர முடியாம தடுத்து போட்டா. ஹல்லேலூயா. புரண்டு புரண்டு படிக்கிறார். என்ன? நடபடிகளின் புஸ்தகத்தை எடுத்துட்டு வந்து வாசிங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த மனிதனுக்கு ஏதாகிலும் செய்யப்பட்டது உண்டா? ஒன்றும் செய்யப்படவில்லை. என்ன செய்வது? அடுத்த நாள் காலையில் ஆமான் ராஜாவுடைய வீட்டுக்கு கடந்து வருகிறார். அந்த ராஜாவிடத்தில், ராஜா ஆமானிடத்தில் ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்கிறா. நான் கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ராஜா அந்த ஆமானிடத்தில் கேட்டபோது அவன் சொன்னபடியே அந்த மனிதன் என்னென்ன வார்த்தைகளை சொன்னானோ அதே வார்த்தையை அதே மனிதனிடத்தில் சொல்லி, நீ சொன்ன ஒன்றும் குறைவுபடக்கூடாது, அவற்றை வாசற்படியில் அமர்ந்திருக்கிற அந்த மொர்தெகாய்க்கு போய் செய். ரபகதரா. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில எந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அதே வாசலை கர்த்தர் திறந்து, அதே வாசலை கர்த்தர் திறந்து அதன் நிமித்தம் தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பதை ரபகதரா ரிகபதரா ஷகதரா. அநேகருடைய வாழ்க்கையில் அப்பா அப்படிதான் நன்மை செய்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? அப்பாவை பார்த்து, பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரிய சொல்லுங்க, சத்தம் உயர்த்து. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பு வாழ. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தமன் மீது வைத்திட்ட பின்பு இன்னும் வாழ தெரிய. மண்ணான மனிதனா என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் சொல்லுங்க, என்னால் ஏதும் ஆகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ. பாவியன் மீது ஏனிந்த ஒண்ணுமே தெரியல ஆண்டவரே. சித்தமன் மீது வைத்திட்டு பாவியன் மீது சித்தமன் மீது வைத்திட்ட பின்ன இன்னும் வாழ தெரியலை.